ஹை கைஸ், ஹாப்பி ஈவினிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரெட் மலாய் தாங்க பார்க்க போகிறோம். மலாய்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பால் ஏடு தான். ஃப்ரெஷ்ஷாக இருக்க பால் ஏடு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தோசைகள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கீ அப்ளை பண்ணிட்டு மேலே வந்து ப்ரெட்டை வச்சுக்கோங்க. பிரெட் மேலேயும் லைட்டாக கீ அப்ளை பண்ணுங்கள். நெய் ஸ்மெல் பிடிக்காதுன்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக சுகர் அப்படியே மேலே தூவிடுங்க. இப்போ நம்ம மலாயும் சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை திக்காக பிரெட் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டு இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து அப்படியே மேலே மூடி வச்சுட்டு திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பிரெட் மலாய் ரெடிங்க. டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சூடோடு சாப்பிடும்போது தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த சூட்லேயே வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் கிட்ஸ் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். இந்த லீவில் உங்கள் கிட்ஸ் ஸ்நாக்ஸ் வேணும்னு தொந்தரவு பண்ணுறாங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த பிரெட் மலாய் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. பை.